Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் பார்க்க போறோங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க friends. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 மாதுளை பழம் வந்து உரிச்சு வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இது வந்து 1 கப் அளவுக்கு இருக்குங்க. இதுல இருந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக நான் அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ அரைச்சாச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது எவ்வளோ வந்து நம்ம பழம் எடுத்தோமோ 1 கப் அளவுக்கு நீங்கள் பழங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது கூட 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மாதுளம்பழம் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட மாதுளம்பழம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு, கிரேப்ஸ் இது மாதிரி என்ன இருக்கோ அதோட ஜூஸ் வச்சு நீங்கள் இந்த ஜூஸ் ஸ்வீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு. நான் சூஸ் பண்ணியிருக்க இந்த ஃப்ரூட் வந்து இந்த கலரில் எனக்கு வந்திருக்குங்க. நீங்கள் ஹைப்ரிட் பழங்களாக எடுத்திருந்தீங்கன்னா நல்ல பிங்க் கலரில் வரும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து போட்டுக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்குங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். அதாவது சோள மாவு இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா வந்து ஜூஸில் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், மாதுளை ஜூஸும் அது கூட வந்து கஸ்டர்ட் பவுடரும் சேர்ந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கடாயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே கட்டி ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அப்படி கட்டி ஆகிட்டே வர ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். 1 கப் அளவுக்கு வந்து நான் பழம் சேர்த்திருக்கேங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து போதுமான அளவாக இருக்குங்க. அதுவும் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி அதுக்கப்புறம் திரும்பி கெட்டியாகணுங்க. ரொம்ப கெட்டியாகணும்னு தேவையில்லை. கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இதில் போட்டுக்கிறேங்க. வெண்ணெய் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். இது போடுறனால நல்லா வந்து ஒரு வாசனை கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு நறுக்குனது இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியான போதும். ரொம்ப அப்படியே கெட்டியாக அல்வா மாதிரி வரணும்னு தேவை கிடையாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியானாலே போதும். நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஜெல்லி ஸ்வீட் மாதிரி பண்ண போகிறோம். அதனால இந்த மாதிரி பவுல்ஸ் நான் எடுத்துருக்கேங்க. இந்த பவுல்ஸில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. இந்த சாக்லேட் மோல்ட்லேயும் நான் இதை வந்து ஊற்றி வச்சுக்க போகிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதனால் இதில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். இதுலேயும் நெய் தடவி விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ பவுல்ஸ்லேயும் இந்த சாக்லேட் மோல்ட்லையும் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்குது. நான் ஊற்றுறப்பவே உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி தெரியுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்பவே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிட்டேன். இதை இப்படியே வந்து வெளியிலேயே வச்சிடலாங்க. ஏதாவது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒட்டாதுங்க. பாருங்கள், இப்போ நான் திருப்பி போடுறேன். எவ்வளோ சூப்பராக ஜெல்லி மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஸ்வீட், டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. நான் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சாக்லேட் மோல்டில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸில் ரெடி ஆயிருக்கு. இந்த ஸ்வீட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.